எப்படி கோயிலுக்கு போய் பருண்டு பிறண்டு என்னென்ன கஷ்டம் நல்லா அழுகுறாங்க, அந்த மாதிரி தான் ஜின்கிட்டையும். வர மக்களுக்காக நம்ம உட்காந்து நம்ம உயிரை கொடுத்து, ஏன்னா இது வந்து உட்காரதுன்னா ரூமில் உட்காந்து செய்கிற வேலையும் கிடையாது. காட்டில் மேட்டில் எங்கே வேணாலும் உட்கார நிறைய மீடியாக்களில் கொடுத்துருப்போம். நம்ம பாம்பு கடிக்கும் எங்கே கடிதுனாலும் கேள்வி கிடையாது நமக்கு. சுடுகாட்டில் அங்கே இங்கேன்னு சுற்றுற வேலை இது. அப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம அவங்களுக்கு அந்த ஜின்னு கேட்குறத கொடுத்து அதை நம்ம இவங்களுக்கு மக்களுக்கு அதை பலன் பெற்று தரது தான் நம்மளுடைய வேலை. ஜின்னை வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம நினச்சதெல்லாம் ஆள்றது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஜின் கேட்கறத குடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது என்ன மாதிரியான விஷயங்களை கேட்கும்? நீங்க என்ன அது மாதிரியான என்ன விஷயம்? மாதிரி விஷயம்னாக்கா, இப்போ அதுக்குன்னு கேட்கறது வந்து அது தின்ற இரைய தான் கேட்கும் அது. சரிங்களா? அதுக்கு உண்டான சாமான்கள், அதுக்கு உண்டானது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிற மீடியாக்கள்ல நானு. அதான் அதுக்கு என்ன படையலிடுறோமோ அதுக்கு என்ன அதுவா கேட்கறது கிடையாது. நம்மளா குடுக்கறது தான் எதுவுமே. நம்ம செய்து கொடுத்து பணிவாக கேட்டு வாங்குறது தான் ஜின்னுக்கிட்ட. இந்த வேலையை முடிச்சு கொடு, இன்னார் வந்திருக்கிறாங்க, இந்த கஷ்டத்துக்காக வந்திருக்கிறாங்க, இவங்க தொழில் நஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனை, ஆண் பெண் வசியம், இதை முடிச்சு கொடுன்னு நம்மளா கேட்டு வாங்குறது தான் ஜின்னுக்கிட்ட ஒவ்வொன்றும். இப்போ ஜின்னை பத்தி இவ்ளோ விஷயங்கள் சொல்றீங்கல்ல சார், இந்த ஜின் வந்து பேசுமா அப்படிங்கிறது? கண்டிப்பாக பேசினாதாம்மா எந்த ஒரு தொழிலும் எதையுமே நம்ம காட்ட முடியும். சரிங்களா? எங்கள் கூட பேசுகிறதால தான் நான் இந்த தொழிலை செய்ய முடியும். இப்போது இது நடக்குது, இதனால தான் உங்களுக்கு அந்த காரணம் எல்லாமே காட்டுறது ஜின் தானே. இப்போ எங்களுக்கு காட்டும். இப்போ ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறவனுக்கு ரேடர் காட்டும், ஒரு கப்பல் ஓட்டுறவங்களுக்கு ரேடர் காட்டும். எங்களுக்கு எது காட்டும்? அந்த ஜின் தான் காட்டும். ஒருத்தவங்க வரும்போதே சொல்லிவிடும், இந்த பிரச்சனைக்காக தான் வராங்க, இதுதான் காரணம்னு ஜின் தான் எங்களுக்கு சொல்லும்.